வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு பெரிய சுனிதாவும் குட்டி சுனிதாவும் சேர்ந்து, குட்டி சுனிதா இல்லையா, சரி, சேர்ந்து உங்களுக்கு வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்னைக்கு ஜாலியான ஒரு vlog தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் சமைக்கணும். காலையிலேருந்து என்ன செய்யறது, என்ன பிளான்னு மாற்றி 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 ஒரு வழியாக நான் வந்து கிச்சனுக்குள்ளே வந்திருக்கேன். டைம் வந்து 3 o'clock ஆகுது. இது ஆக்சுவலி டின்னருக்கு தான், பட் ஏர்லியாகவே செய்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா தெரியல, சொல்ல முடியாது. இல்லை, சொல்ல முடியாது இப்போதைக்கு. மேபி வெளியில் போனால் போவோம். ஸோ நான் சொன்னால் எக்ஸைட் ஆகிடுவாங்க குட்டீஸ். ஒரு வேளை போக முடியலன்னா டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா செம்ம கொஞ்ச நாள் ஆச்சு அந்த குட்டீஸை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டா. அதனால இன்றைக்கி வந்து வேறு எங்கேயாவது போகலான்னு நினச்சோம், பட் போகலையா. அதனால தான் நான் வந்து அடக்கி வாசிட்டு இருக்கேன். ஏன்னா சொல்லிவிட்டு கூப்பிட்டு போகலான்னு டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. சரியா? இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சிக்கன் 65 எக் பேஜோ பண்ண போகிறேன். எனக்கு என்னன்னு தெரியல, பயங்கர கிரேவிங்காக இருந்துச்சு. அப்புறம் சோயா சங்க்ஸில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி ஒன்று வைக்க போகிறேன். சப்பாத்திக்கு வந்து சூப்பராக இருக்கும். இவ்வளோ தான் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கும் ரெசிபி இருக்குது, நான் வெஜிடேரியன்ஸ்க்கும் ரெசிபி இருக்குது. டன். இதெல்லாம் கழுவி வச்ச பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து குயிக்காக சமைக்க ஆரம்பிக்கலாம். இன்னொன்று, பருப்பு வடைக்காக ஊற வச்சுருந்தேன். ஒரு குட்டி பிக்னிக் மாதிரியே பிளான் பண்ணேன், பட் எல்லாம் செஞ்சிருச்சு. நல்லா 1 கப் துவரம் பருப்பு கழுவிட்டு 4 இந்த தண்ணியில் போட்டோன்னே முளைச்சிருச்சா தெரியலையே. சரி, 4 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், ஊறட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு வடைக்கு அரைச்சி வச்சுருவோம். இது எல்லாமே ஒன்றும் பாதியுமாக அரைச்சா கரெக்டாக இருக்கும். சரி, இது கூட ஒரு 2 டீஸ்பூன் உளுந்து இல்லைன்னா 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு எப்பவுமே சேர்ப்பேன். நான் இன்றைக்கி மறந்துட்டேன், அதுவும் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் வடை. இது வந்து சாஃப்டாக இல்லை, ஒன்றும் பாதியுமாக அரைச்சிப்போம். சிக்குவும் சமைக்க வந்தாச்சு. ஓகே, நம்மளோட ஃபேவரட் இண்டஸ் வேலி, நம்மளோட ஃபேவரட்டான இண்டஸ் வேலி பிராண்ட்ல இருந்து ஒரு 2 பாத்திரம். எவ்வளோ நாள் ஆச்சு கேரட் ஆச்சுல்லும். சரி நில்லுங்க, அம்மா இதை மட்டும் காமிச்சிருக்கேன். பொட்டேட்டோ இல்லடா டொமேட்டோ, இது பொட்டேட்டோ இல்லடா கேரட், இது லேடிஸ் ஃபிங்கர். சரி, இது என்னது? எல்லோ. நம்மளோட இண்டஸ் வேலி குக்வேர் அன்பாக்ஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு. இது வந்து இப்போ ரீசெண்டாக அவங்களோட 9th year ஆனிவர்சரிக்கு வந்து போயிருந்தோம். செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. 9 years ஆச்சு இண்டஸ் வேலி. ஏன்னா நம்ம நிறைய வருஷமாகவே அவங்களோட அசோசியேட் ஆகிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். ஸோ அப்படி ஒரு பிராண்ட் வந்து 9 years செலிப்ரேட் பண்ணுறாங்கும் போது ஹாப்பியாக இருந்துச்சு. இது வந்து ட்ரை ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாஸ் பாட் 18 centimeter. இதுலேயே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸும் இருக்குது. இது வந்து நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு, முட்டை பாயில் பண்ணுறதுக்கு, டீ போடுறதுக்கு, பால் சூடு பண்ணுறதுக்கு, அப்படி மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிட்டும் ஹேண்டிலும் வந்து இந்த சிலிக்கான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ சூடாகாது. அண்ட் இதுக்கு லிட்டும் வருது, 3 ஹோல் கொடுத்துருக்காங்க வெண்ட்டுக்கு. இது வந்து சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்காங்க, அதனால ஈவனாக குக் ஆகும், குயிக்காகவும் குக் ஆயிரும். இது வந்து 3.5 liters ப்ரெஷர் குக்கர். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நல்ல ஹெவி பாட்டம், உங்களுக்கு அடி பிடிக்காது, நல்ல ஈவனாக குக் ஆகும். நான் சொன்ன மாதிரி இது 3.5 liters. இதில் அவுட்டர் லிட் இருக்குல்ல, அதுவுமே வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இதுலேயுமே டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. ஸோ இது வரைக்குமே நம்ம யூஸ் பண்ண இண்டஸ் வேலி ப்ரெஷர் குக்கர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லீக் ஆகாது அண்ட் ரொம்ப ரொம்ப டியூரபிளாக இருக்கும். நிறைய வருஷமாக நம்ம வச்சுருக்கோம்ல, எல்லாமே இப்போ வரைக்குமே சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்ப்போம், யூஸ் பண்ணி பார்ப்போம். நான் இப்போ இதில் ரெசிபி பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ செம்ம குவாலிட்டியாக இருக்குது இது. அண்ட் இதோட விசிலோட வருது. இப்போ முட்டை வந்து இதில் பாயில் பண்ண வச்சிடுறேன். இண்டஸ் வேலியோட வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்மளோட கூப்பன் கோடும் வந்து இருக்குது. அது வந்து ஸ்க்ரீன்லேயும் மென்ஷன் பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸும் கிடைக்கும். இப்போ முட்டை பாயில் ஆகிற கேப்பில் நம்ம வேண்டாம் சொல்லும், பரவாயில்ல பாப்பா, இப்போல்லாம் பெருசாயிட்டல பாப்பா, உச்சா வந்தால் வெளியில் தானே போகிற, குட் பாய், அதனால வேண்டாம், டயப்பர் வேண்டாம். ஓகே, சிக்குக்கு பாட்டி ட்ரைனிங் போயிட்டுருக்கு.
அதனால் டயப்பர் போடுறது இல்லை காலையில். டயப்பர் போடலையா, சில டைம் வந்து சமத்தா கேட்டு வெளில போயிடுவான், சில டைம் நமக்கு வேணும்னே வேலை வைப்பான். இன்றைக்கி எந்த கேட்டகரின்னு தெரில. வருதா? வெரி குட் செல்வி. மெட்டின்ட்டு தங்கம் கதவு மட்டும் திறந்து. முட்டை பாயில் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து சிக்கன் 65 வந்து ரெடி பண்ணிடலாம். ஆக்சுவலி சிக்கன் 65 இன்னைக்கு பண்ணுறதுக்கு ரீசனே வந்து இந்த மசாலா தான். இது வந்து நம்ம ரீசெண்டாக நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, அங்கே வெண்மார்ட்டா எங்கே போனோம், ஆமாம் பேக்கிங் சப்ளைஸ்லாம் வாங்க போனோம்ல, அங்கே வந்து இங்கே ஆக்சுவலி இது வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற மசாலாஸ் நினைக்கிறேன். அது வச்சுருந்தாங்க இமயம் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில். சரி நம்ம தான் புது மசாலா பார்த்தாலே டெம்ட் ஆகிடும், எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போங்க. இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப க்ளீனாக தான் இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். நான் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் வந்து 100 கிராம் போட சொல்லியிருக்காங்க. பட் நான் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு என்னமோ ரொம்ப காரம் மாதிரி இருக்குது. அதனால் ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு வேண்டான்னு போட்டிருக்கு, பட் எனக்கு என்னமோ உப்பு கம்மியாக இருக்குன்னு தோணுது, லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு முட்டை. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 1 hour கிட்ட மேரினேட் பண்ணி வச்சுருவோம். இப்போ முட்டையும் வெந்துருச்சு. அதை ஊற்றிட்டு அதே பேனில் வந்து சோயா சங்க்ஸ் வந்து ஒரு 2 கப் கிட்ட நல்லா வேக வச்சுக்கலாம். ஓகே வாட்டுமா, அந்த வீட்டுக்கு போயிடலாமா? உனக்கு தேவை ரூமு தானே, இங்கே இல்லை அந்த வீட்டில் இருக்குது தானே, போயிடலாம். அடுத்த வாட்டி இதுக்கும் மேலே வந்து ஒரு இது ஃப்ளோர் கட்டுவோம்ல, அப்போ வந்து எனக்கு ஒரு ரூம் வேணும். குழந்தைங்க வந்து ஒரு விஷயத்த பார்த்தா எப்படி அதை ஆசைப்படுறாங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் இதுக்கு முன்னாடியே நான் யோசிச்சிருக்கேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ். அது எதுவுமே வந்து இதுதான் கரெக்ட் இதுதான் தப்பு அப்படின்லாம் யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. இது எப்படின்னா, ஆக்சுவலி நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ப்ளே ஏரியாவில் வந்து பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல, அப்போ பார்ட்டியாக எடுப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் வந்து நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கோம் டின்ட்டுவை. மேபி சின்ன வயசுலேருந்தே நம்மளாம் சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணதுனாலையான்னு தெரியாது, இவளுக்கு வந்து அந்த மாதிரி வைக்கணும்னு எங்களுக்கு ஐடியாவே வந்தது கிடையாது. செலிப்ரேட் பண்ணியிருக்கியா சின்னதுல? இல்லை, சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணியிருக்கேன்ற இல்லை, அட்லீஸ்ட் சாக்லேட்ஸ்லாம் கொடுப்போம் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. அப்போ கூட்டு போகும்போது யோசிப்பேன், ஒரு வேலை இதெல்லாம் பார்க்கும்போது டின்ட்டுக்கும் ஆசை வருமோ, கேட்டுருவாளோ அப்படின்னு. கேட்டாலுமே அது பண்ணக்கூடிய ஐடியா இல்லை. ஓகேவா, பண்ணக்கூடாது, இல்லை அது வேஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பட் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குல்ல, அப்படி எங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து அப்படி பண்ணணும்னு அப்படி தோணுது கிடையாது. ஆனால் இது வரைக்கும் அப்படி எதுவுமே கேட்டது கிடையாது. ஓகேவா, அதுவே வந்து ஐயோ பரவாயில்ல நம்ம பொண்ணு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு பர்த்டே பார்ட்டி போயிருந்தோம். அவங்க வீடு வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்து ஆர்கிடெக்ட், அப்படியே பார்த்து ரசிச்சு வீடை கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்டீரியர்ஸும் அவரே பண்ணியிருக்காரு. இன்டீரியர்ஸும் அவரே பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகா இருந்துச்சு. பார்ட்டி கேக்கா? ஸோ அது மாதிரி இருந்துச்சு வீடு. ஓகேவா, நம்மளும் பெரியவங்களும் ஆப்வியஸ்லி ஒரு அழகான வீடு பார்த்தா ரசிப்போம். ஆனால் அவள் வந்து ரசிச்சிருக்கா பாருங்க. அதுவும் எதுனா கிட்ஸ் பெட்ரூம் உள்ள போயிட்டு பார்த்துருப்பா போல. அங்கே வந்து இப்படி ஏணி இருந்துச்சா, பிளே ஏரியா இருந்துச்சா. ஆனால் ரொம்ப சீரியஸ்லி ரொம்ப அழகா யோசிச்சு. ஆமாம், அவ்வளோ அவள் சொன்ன மாதிரி தான். அந்த கிட்ஸ் ரூம் உள்ள அந்த லேடர் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு மேலே ஒரு ப்ளே ஹவுஸ் மாதிரி அப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது மாதிரி எல்லாம் பார்த்து வச்சுட்டு இப்போ வந்து கேட்குறா நம்ம வந்து அதே மாதிரி எனக்கு. ஆனால் எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், இப்படி வேணும். அவங்க ஐடியாவும் கொடுக்குறாங்க, ஏதோ நாளைக்கே நான் வீடு. அதான் சொன்னேன், சரி உனக்கு ரூம் தானே வேணும் பாப்பா, அங்கே ரூம் இருக்குல்லன்னு கேட்டதுக்கு இல்லையா, அடுத்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அவளுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறா. பட் தப்பு கிடையாது செல்லுமே. நம்ம வந்து ஒரு விஷயம் ஆசைப்பட்டா அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு காட் கிட்ட கேட்டுட்டு அது இதெல்லாம் ஓவர், இது பேராசை. சரியா, நீ காட் கிட்ட கேட்டுட்டு மம்மி டாடி அதுக்காக ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா, ஒர்க் பண்ணி உனக்கு வந்து கட்டி தரோம். ஓகே, சரி. இங்கே தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு சோயா போட்டு பாயில் பண்ணுங்க. அப்போ லைட்டாக சோயா உள்ளேயும் வந்து லைட்டாக உப்பு இறங்கும், அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ளேவர். வாஷ் பண்ணிக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து இது ஒரு 2 minutes நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அந்த சோயா வந்து வெந்துட்டுருக்கு. ஸோ இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லா மசாலாவும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கிரேவி ரெடி பண்ண போகிறோம். நல்ல ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது வந்து ரஃப்பாக ஸ்லைஸ் பண்ணி நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளி,
கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்ல ஒரு கையளவு புதினா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். புதினா நீ சரி நான் இங்கே வளர்த்துனேன் அதுவா? அதனாலே போய் சேர்ந்துருச்சு. சந்தோஷம் தான் உனக்கு? எனக்கு எப்படி என் செடியை கொண்டுட்டேனா? எனக்கு எப்படி அது சந்தோஷமாகும். சோயா ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். லைட்டாக பச்சை தண்ணி ஊற்றிட்டு அதில் போட்டு வச்சுருவோம். இப்போ மசாலாவுக்கு 2 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் லைட்டாக நசுக்கிக்கலாம். போதும், இப்படி ஒன்றும் பாதியுமாக நசுக்கிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், நம்ம இடித்து வச்சுருக்க மசாலா, ஒரு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணது. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். வாயை மூடி செல்லவும். அவ்வளோ கோவமாக இருக்கு என் மேலே. ஆமாம், வண்ணம் பயங்கரமாக இருக்கும் போல கத்தரியே. இது வந்து ஒரு படத்தோட டைலாக். அப்படியா? படம் வரல இன்னும்? படம் நடிச்சிட்டு இருக்கியா நீ? ஆமாம், படத்தை பற்றி சொல்லியே நிறைய நாள் ஆச்சுல. படம் பார்க்குறதே இல்லை. நிறைய டெஸ்ட் பார்த்தேன். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து டெஸ்ட் வந்திருக்கு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். வீர தீர சூரன் வந்து நல்லா இருக்காமே படம். இப்போ வடைக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கிருக்கும் இது. இப்போ வடையில் 1 டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு, தேவையான அளவு உப்பு, ஒரு நல்ல பெரிய துண்டு இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அப்புறம் நல்ல ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணது. இது கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இதை நல்லா பிசைஞ்சிட்டு குழந்தைங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி உள்ளதில் பச்சை மிளகாய் போட்டு நம்ம பெரியவங்களுக்கு வச்சுக்கலாம். இந்த மசாலா நல்லா வதங்குறதுக்கு ஒரு 5-7 மினிட்ஸாவது ஆகும். அதுக்குள்ளே டீ வேணுமா? சப்பாத்தி. ஆமாம், சப்பாத்தி. நான் எனக்கு ஞாபகமே இல்லை, நீ இப்போ சொன்னதுனால நான் டீ கேட்பேன். நான் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்கிறேன். உப்பு, கோதுமை மாவு, அவ்வளோதான். இப்போ பயங்கரமாக ஒருத்தர் காஃபி போடுற ஷார்ட்ஸ் என்ன, டீ போடுற ஷார்ட்ஸ் என்ன, பிளாக் பாக்ஸ் ராம் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரே சினிமாட்டிக்காக எடுத்து எடிட். உங்கள் அண்ணன் எவ்வளோ செல்ஃபிஷ்னு பாருங்கள். ஆனால் சப்போர்ட்டுக்கு வந்துடுவீங்க நீங்கள், எனக்கு தெரியும். இவ்வளோ நாள் நமக்கு எத்தனை வீடியோ, எத்தனை ரீல் எடிட் பண்ணியிருப்பாங்க உங்கள் அண்ணா. ஒரு நாளாவது உங்கள் அக்காவை டபுள் ஆக்ஷனோ ட்ரிபிள் ஆக்ஷனாவோ காமிச்சிருப்பாங்களா? இல்லை. ஆனால் இப்போ அவங்களுக்கு ரீல் வந்து ஒரு 2 டேஸாக கண்டினியூஸாக போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி 3rd ரீல் எடுத்தாச்சு. ட்ரிபிள் ஆக்ஷன் ஐயா. நான் இன்னும் ஸ்க்ரீன் பார்க்குறேன் 3. எனக்கு பயங்கர ஷாக். அப்போ இவ்வளோ நாள் தெரியுது இல்லை, ஏன் பண்ணல? எனக்கு பதில் நீயே சொல்லு பார்ப்போம். பாப்பா இங்கே நில்லு பாப்பா. ஐயா அதெல்லாம் வேணாம் பாப்பா, டக்கு டக்குன்னு எடுக்கலாம். வா டைம் இல்லை, அதுக்கெலாம் டைம் இல்லை. ஓ, அது அப்படி எடுக்கணுமா? என்ன இப்படி சொல்லி வாய் அடிச்சிருவாங்க. நீ சொல்லு, நீ உன்னோட சைட்லேருந்து இப்போ சொல்லு. நான் கேட்டதுக்கு பதில் நீ சொல்லு பார்ப்போம். கரெக்ட். நான் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன், வாபஸ் வாங்கிக்கிறேன். இதை எடிட் பண்ணி நான் நினச்சேன் எப்படி எடுத்தாலும் அதை ட்ரிபிள் ஆக்ஷன் டபுள் ஆக்ஷனாக பண்ணிக்கலான்னு. அதில் ஏதோ ஃப்ரேம் இருக்குது போல். சரியா? ஓகே ஓகே. புரியல, சத்தமா சொல்லு. என்ன பண்ண? டாய்ஸ் பண்ணியா? டாய்ஸ் விளையாடுனியா? டான்ஸ் பண்ணியா? வேற? அவ்வளோதானா? பாப்பா என்னெல்லாம் சாப்பிட்டீங்க இன்னைக்கு? லஞ்ச் சாப்பிட்டீங்களா? சிக்கு வந்து அப்படியே அப்பாவோட க்ளோன். இப்ப பாத்துருப்பீங்க, வாயை பொழந்துட்டே டிவி பாப்பா. எங்க அப்பாவும் அப்படிதான் பாப்பாரான்னு பாத்துட்டு இருப்பாரு. சிலமே தாத்தா எப்படி டிவி பாப்பாரு? எப்படி வாயை திறந்து வச்சிருப்பாரு? இப்போ மசாலாவோட பச்சை வாசனை நல்லாவே போயிருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன்,
இப்போ இதில் ஒரு 2 பொட்டேட்டோ சாப் பண்ணதை சேர்த்துக்கிறேன். கூடவே நம்மளோட சோயா சங்க்ஸ் இருக்குல்ல, இதில் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ இதில் ஒரு 1.5 கப் கிட்ட தண்ணி சேர்த்துப்போம். இது உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இதே மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அப்படி போடுறீங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுட்டு அப்புறம் சோயா சங்க்ஸ் போட்டுட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கடைசியில் கொஞ்சமாக பெப்பரும் கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் போட்டால் போதும். எனக்கு இன்றைக்கி கிரேவியாக வேணும், அதனால் நல்லா 1.5 கப்லேருந்து 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கிரேவியை வந்து நல்லா அது மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருக்கோம். 2லேருந்து 3 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். பேஜோவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும், நம்ம கிட்ட இல்லை, அதனால கொஞ்சம் காஞ்ச மிளகா வறுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம இடித்து வச்சுக்கலாம். அப்புறம் புளி தண்ணி வேணும், அதுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் ஃபைனாக சாப் பண்ண பூண்டு, அப்புறம் வெங்காயம் வேணும், அது சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம டீப் ஃப்ரை பண்ணோம். இது போக லெமன் ஜூஸ் வேணும், அதை நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் இங்கே வந்து பால் வச்சுருக்கேன் காஃபி போடுறதுக்கு. வெங்காயம் வந்து முடிஞ்ச அளவு நல்லா வெங்காயம் வந்து முடிஞ்ச அளவு ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பியாக வரும். தண்ணி எதுவுமே வெளியில் வரல, 2 விசில் வந்துருச்சு. ஆக்சுவலி நிறைய தண்ணி தான் வச்சுருந்தேன், பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 2 டீஸ்பூன் கிட்ட ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெயும் வந்து சூடு பண்ணியிருக்கேன் ஃப்ரை பண்ணலான்னு. அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து நல்லா சூடாக இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்மளோட பூண்டெல்லாம் போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். லைட்டாக இதில் உப்பு போட்டுக்கலாம். அதிகமாக இருக்கிறது கண்டுபிடிக்க முடியும். சூப்பராக ரெடியாக இருக்குது. கிரேவி கன்சிஸ்டன்சி இப்படி இருக்குது. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பட் இது பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இந்த கிரேவியில் கொஞ்சமாக கசூரி மேத்தி வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சமாக சாட் மசாலா, அவ்வளோதான். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. டின்ட்டு சிக்குக்கு பச்சை மிளகா இல்லாமல் ஒரு 4 வடை போட்டுக்கிட்டேன். இது வந்து பச்சை மிளகாவோட போட்டிருக்கேன். இங்கே வந்து பேஜோக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. பாயில்ட் எக், நல்லா டீப் ஃப்ரை பண்ண கார்லிக், வெங்காயம், கொத்தமல்லி, சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது இது சில்லி ஆயில். இதில் வந்து உப்பு போட்டிருக்கேன், ஏன்னா எதையாவது ஒன்றுத்தில் உப்பு இருக்கணும். வேறு எதுலேயுமே நம்ம உப்பு சேர்க்கல, அப்புறம் உப்பு ஃப்ளேவர் இருக்காது. ஒரு 1/4 லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு அதில் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி தண்ணி, இவ்வளோதான். ஓகேவா? இப்போ அசம்பிள் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிடும். இது நான் சிக்கன் 65 வந்து ஒன்று போட்டிருக்கேன், டெஸ்ட் பண்ணுவோம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. பாயில்டு எக்கை ஹாஃபாக கட் பண்ணிப்போம், ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம். ஃப்ரைட் ஆனியன், ஒரு முட்டையே வாய்க்குள்ளே கஷ்டமாக தான் போகும் இல்லை, இதுக்காக வாயை திறப்போம் நாங்கள். அப்புறம் ஃப்ரைட் கார்லிக், கொஞ்சமாக புளி தண்ணி, கொஞ்சமாக லெமன் ஜூஸ். இதுதான் என்னோட ஃபேவரட் ஐட்டம். நீ சாப்பிட்றியா? ஆமாம், இந்தா பார்க்க வைக்கிறியே, செம்மையாக இருக்கு பார்க்கல. பிடிச்சிருக்கா? பீச் ஸ்டேஷனில் இருக்கும். நீ சொல்ல பீச் ஸ்டேஷனில் இருக்கும்ல? பீச் ஸ்டேஷனில் இருக்குமா? எனக்கு ஞாபகமே இல்லை, நான் சாப்பிட்ருக்கேனா தெரில. நீ நான் மாற 3 பேர் பேசலாம். அப்படியா? ஓகே, சூப்பராக இருக்கும்.
அப்படியே அங்கே அடுக்கி வச்சிருப்பாங்க. அத்தோலாம் சாப்பிட்ட ஞாபகம் இருக்கு. அத்தோ பேஜோ வந்து அப்படியே வச்சு லைனாக கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு குட்டி கப்பு மாதிரி வச்சுருப்பாங்க. பா செம்ம டேஸ்ட் ஆகும். இது சூப்பராக இருக்கு. எப்படி பண்ணது? எப்படி பண்ணேன்னா அதை வச்சு தான் பண்ணேன். திடீர்னு என்ன எது தெரில, கொஞ்ச நாளாக அது கிரேவிங்காகவே இருந்துச்சு. ஏனே தெரிலல. அது ஆக்சுவலி தொக்கு உள்ளே வச்சு இப்படி சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ இது ஞாபகம் வந்துருச்சு. நான் சாப்பிட்டு பார்க்குறேன், எனக்கு டெம்டிங்காக இருக்குது. பார்த்து சுனி இப்போ அசம்பிள் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் ஒரு குட்டி வீடு கட்டியிருக்காங்க. இது பார்த்தீங்களா? என்னடா நடக்குது இங்கே? ஆ, என்ன வீடு இது? என்ன பிளான் இது சொல்லுங்கள். நான் வந்து பெட் எடுத்து இப்படி வச்சுட்டேன்னா, ஆக்சுவலி என்னன்னா இந்த பாண்டாவை வந்து நாங்கள் காப்பாற்றணும். பாண்டா வந்து இங்கே இருக்கோம் கெட்டவங்க கூட, ஓகேவா? அதுக்கப்புறம் அங்கே வந்து உள்ள வந்து சிக்கு வந்து ஷூட் பண்ணோம் எல்லாரையும். அதுக்கப்புறம் நாங்கள் பாண்டாவை எடுத்துட்டு இந்த வீடே எங்களுது ஆயிடுச்சு. சூப்பர்ல, நல்லா இருந்துச்சா பேக் ஸ்டோரி? வாங்க இப்படி வாங்க. இவ எனக்கு கொத்தமல்லி வைக்க மறந்துட்டான். போட்டுட்டுமா? போடு போடு, அப்படியே போடு. பாதியா கடிச்சிட்டுமா? என்னால் ஃபுல்லாக போகாதுன்னு நினைக்கிறேன். போ அப்படியே சாப்பிடு, நல்லா இருக்கும். சிரிக்காத, துப்பி இப்போ தொலைச்சிடாத. சூப்பர்ல. இதெல்லாம் நம்ம கடையில் தான் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு தான் தோணும் ஃபர்ஸ்ட்லாம். இப்போ வந்து வீட்லேயே இதெல்லாம் வந்து டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டு. அப்படியே பர்ஸ்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ். நிஜமாக சொல்கிறேன், எனக்கு பொதுவாக பாயில்ட் எக்ஸ் அவ்வளோ பிடிக்காது. பட் இது ஆனா விஜய் மலை கிட்ட இருந்து மட்டும் புடி திம்பல பெப்பர் போட்டு வெறுப்பேத்துறதுக்கு. அவன் அழகா வந்து ஜிம்முக்கு போயிட்டு முட்டைலாம் எடுத்து வந்தா நைட் எல்லாம் போட்டு தள்ளுவா எல்லாத்தையும். என்னன்னா அது கடிக்கும் போது இது வந்து கிரன்ச்சியா இருக்கா, அந்த கார்லிக்ல இருந்து வெங்காயத்துல இருந்து ஒரு லைட் ஸ்வீட்னஸ், ஒரு லைட் கசப்பு, அப்புறம் இது புளிப்பு, காரம், அப்பா எல்லாம் சேர்ந்து வாய்க்குள்ள வேற லெவல் ஃபீல். அது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் டக்குன்னு ரெடி பண்ணி வச்சுட்டு பானிபூரி எப்படி நம்ம ஒரு கெட் டுகெதர்ல என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம், இதுவும் அதே மாதிரி ஒரு ஐட்டம் தான். கண்டிப்பா ஒரு கெட் டுகெதர் இல்ல ஃபேமிலியோட சூப்பர் ஐட்டம் இது. ஆமா, ஒரு ஃபன்னா இருக்கும். எல்லாரும் ஒரு ஒரு இன்கிரிடியன்ட் உள்ள வச்சுட்டு அப்படியே வாய்க்குள்ள அதுவும் இந்த மாதிரி ஃபுல்லாவே ஸ்டஃப் பண்ணி சாப்பிடும்போது அப்ப பேச சூப்பரா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும். சரிங்களா? நான் சிக்கன் வந்து சும்மா சாம்பிளுக்கு ஒன்று ஃப்ரை பண்ணேன், எப்படி இருக்குன்னு பார்க்க. க்ரன்ச்சியாக இருக்குது, மாவு வந்து பிரியலை. பட் இன்னும் கொஞ்சம் உப்பு காரம் மிஸ் ஆகுது. யூஸ்வலாக நம்ம பண்ணுற வீட்டில் பண்ண இந்த சாப்பிட்றேன். நல்ல வேலை உப்பு போட்டேன், இல்லைன்னா உப்பே இருந்திருக்காது. இல்லை உப்பும் கம்மி தான், காரமும் கம்மி தான். சாப்பாடோட வச்சா இன்னும் உண்மையில் அது மாதிரி இருக்கும். சரி, ஆனால் ஓகே தான். அங்கே எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இது நைட்டு மட்டும் சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு. இதுதான் உன் வாய் சைஸுக்கு கரெக்ட். நல்லா இருக்கா? நிஜமா பிடிச்சிருக்கா? இதோட வைண்ட் அப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக சாப்பிடும்போது மட்டும் சப்பாத்தி செஞ்சுக்கலாம். ஸோ இதோட நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி டே வந்து முடிக்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். கண்டிப்பாக காமிச்ச ரெசிபிஸ் எல்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய். என்ன சிக்கு? ஓகே, லவ் யூ. லவ் யூ டூ. உம்மா.